ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரைட் சிக்கன். KFC ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கனோட லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஸ்லிட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1.5 கப் மோர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அந்த மோரில் போட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும். இந்த மாதிரி ஊற விடுறதுனால சிக்கன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். அதனால தான் ஊற. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஒரிகானோ. இந்த ஃப்ளேவர் பிடிச்சா இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் தூள், பிளாக் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா படுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 4 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இதை ஊற விடுங்க. நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா மசாலால எல்லாம் ஊறி இருக்கு. இப்போ ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா கோட் பண்ணணும். இந்த ஃப்ரை சிக்கனை நம்ம டபுள் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் கோட்டிங். செகண்ட் கோட்டிங் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் மைதா மாவில் பரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் அந்த மைதா மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவில் போட்டு நல்லா பிசையணும். மாவுக்குள்ளே வச்சு அந்த சிக்கனை நல்லா பிசையணும். அப்படி பிசையும் போது ஒரு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த க்ரஸ்ட்டு தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா பிசையணும். இது இந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கான மெயின் ட்ரிக்கே இதுதான். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாதான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். இந்த மாதிரி செஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் ஒன்றொன்னா போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும்.
நல்லா ஃப்ரை ஆனோடனே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வீட்டிலேயே கிறிஸ்பியாக ஒரு ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஃப்ரைட் சிக்கனை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.